கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் 40 நாட்கள் வரைக்கும் தன்னுடைய சீஷர்களுக்கும் தன்னோடு கூட இருந்தவர்களுக்கும் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நடந்ததான சம்பவம், அவர் கடைசியாக ஒரு கட்டளை கொடுக்கிறார். தன்னுடைய 11 சீஷர்களுக்கும் அவர் கொடுக்கிறதான ஒரு கட்டளை என்னவென்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 18, 19, 20 வசனங்களை நாம் படித்து பார்ப்போம் என்று சொன்னால், அதில் அவர் கடைசியாக கொடுத்ததான இயேசு கிறிஸ்து கொடுத்ததான கட்டளை அதுதான் மிக முக்கியம். அவர் கடைசியாக அதன் பின்பு அவரை பார்க்க போகிறதில்லை. அவர் கடைசியாக தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார். அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், அப்பொழுது இயேசு சமீபத்துக்கு வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அவர் சொன்னதான காரியங்கள் என்று சொன்னால், எல்லாரையும் சீஷராக்க வேண்டும், அவர்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். அது அப்படி பண்ணுகின்ற வேளையில், நாம் அவரோடு கூட பிரயாணிக்கின்ற வேளையில் அவர் கொடுக்கிறதான ஒரு கிரேட் அஷூரன்ஸ் என்னவென்று சொன்னால், நான் இதோ சதா காலங்களிலும் உங்களோடு கொடுக்கிறேன், என்னுடைய அதிகாரத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்படிப்பட்டதான அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் ஒரு பெரிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு எனக்கு சீஷர்களாக்குங்கள், அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று கட்டளை கொடுத்தார். இதுதான் மிக முக்கியமான ஒரு கட்டளை. இந்த நாளில் இந்த கட்டளையை நாம் நினைவு கூறுகிறோம். இன்று நமக்கும் தேவன் கொடுத்திருக்கிறதான கட்டளை என்னவென்று சொன்னால், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். இயேசுவே ஆண்டவர் என்று நாம் அறிக்கை செய்து அவர்களை சீஷர்களாக்கி அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டும். இதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த வேளையில் நாம் அவர் கொடுத்த கட்டளையை அன்று சீஷர்களுக்கு கொடுத்தது மட்டுமில்லாமல் நமக்கும் கொடுத்த கட்டளையாக நினைத்து அதை நாம் மேற்கொள்ளுவோமா, கடைபிடிப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். இந்த வேளையில் கூட விசேஷமாக நீர் கொடுத்ததான இந்த ஆண்டவரே கடைசி அதிகாரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எல்லாரையும் சிஷ்யராக்க சொன்னீர். நான் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி நாட்கள் வரைக்கும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்ங்கிறதான ஒரு பெரிய கிரேட் அஷூரன்ஸ் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த உறுதிக்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.